சிங்கப்பூரில் சட்டவிரோதமாக வெளிநாட்டவரை வேலைக்கு சேர்த்ததாக சிங்கப்பூரர்கள் 5 மீது சிங்கப்பூர் மனிதவள அமைச்சு அண்மையில் நடவடிக்கை எடுத்தது. பணத்துக்காக போலி நிறுவனங்களை தொடங்கி வெளிநாட்டவரை வேலைக்கு சேர்க்க விண்ணப்பத்தை சமர்ப்பித்ததாக அவர்கள் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் நிறுவனங்கள் வெளிநாட்டு ஊழியர்களை சட்டப்படி வேலையில் நியமிக்க என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்? இவ்விவகாரம் குறித்து மனிதவள அமைச்சு இவ்வாறு அதன் தகவல்களை பகிர்ந்தது. கட்டுமானம், உற்பத்தி போன்ற குறிப்பிட்ட துறைகளில் வேலை செய்ய மட்டும் வெளிநாட்டு ஊழியர்களை சிங்கப்பூருக்கு வரவழைக்கலாம். ஒவ்வொரு துறைக்கும் சில விதிமுறைகள் உள்ளன. அவற்றை தெரிந்து கொள்ள இந்த இணைய பக்கத்தை நாடலாம். பிறகு நிறுவனங்கள் வெளிநாட்டு ஊழியருக்கான வேலை அனுமதி அட்டைக்கு விண்ணப்பம் செய்ய வேண்டும். செல்லுபடியான வேலை அனுமதி அட்டையை வைத்திருக்கும் ஊழியர்களை மட்டுமே வேலைக்கு எடுக்கலாம். மனிதவள அமைச்சிடம் தெரிவித்தது போல் ஊழியர்களிடம் மாத சம்பளத்தை கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு ஊழியருக்கும் மருத்துவ காப்புறுதி இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்ட மருத்துவரிடம் ஊழியர்களை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்புவது. அப்படி பரிசோதனைக்கு அனுப்பப்பட்ட ஊழியர் உடல்நலம் இல்லை என்று தெரியவந்தால் அவருடைய வேலை அனுமதி அட்டை ரத்து செய்யப்படலாம். ஒவ்வொரு ஊழியருக்கும் மாதாந்திர வெளிநாட்டு ஊழியர் தீர்வையை செலுத்த வேண்டும். ஊழியர்கள் கருத்தில் கொள்ள வேண்டியவை: வேலை அனுமதி அட்டையில் இடம்பெற்றிருக்கும் நிறுவனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் வேலையை மட்டுமே செய்ய வேண்டும். மற்ற வியாபாரங்களில் ஈடுபடவோ சொந்த வியாபாரத்தை தொடங்கவோ கூடாது. வேலையை தொடங்கும் போது முதலாளி கூறும் முகவரியில் மட்டும் தங்க வேண்டும். இன்னொரு இடத்தில் தங்க திட்டமிட்டால் ஊழியர்கள் தங்களுடைய முதலாளியிடம் தெரிவிக்க வேண்டும். வேலை அனுமதி அட்டையை எப்போதும் கூடவே வைத்திருக்க வேண்டும் ஆகியவை ஆகும். அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் அவ்வாறு குறிப்பிடப்பட்டிருந்தது. விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.